வணக்கம், வெல்கம் டு ரோஸ் வியூ. நான் இன்னைக்கு உங்களுக்கு ஸ்பெஷலான 2 பேரை தான் காட்ட போறேன். லக்கி அண்ட் கூப்பர். இவங்க 2 பேரும் டர்க்கிஷ் கங்கல் என்ற பிரீடை சேர்ந்தவங்க. டர்க்கிஷ் கங்கல்ங்கிற நாய்கள் சாதாரண நாய்கள் கிடையாது. இவர்கள் லைவ் ஸ்டாக் கார்டியன் டாக்ஸ், அதாவது பாதுகாப்புக்காக வளர்க்கப்படுற பிரீடை சேர்ந்தவர்கள். பார்த்தா நல்ல அமைதியா, சத்தம் போடாம, சில நேரங்கள்ல அவசரமா ரியாக்ட் செய்யாம அப்படியே கவனிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களோட செயல் இருக்கும். அவர்களோட பலமே அந்த அமைதியா கவனித்துட்டு அதுக்கப்புறமா திடீர்னு தாக்குதல் நடத்துற அந்த டெக்னிக் தான். இவர்கள் வேட்டை நாய்கள். அதனால் எங்கள் ஆட்டுக்குட்டிகளை திருட வரும் கயோட்டிகள், ஓநாய்கள் எதையுமே உயிரோட விடாது. இவங்க 2 பேரும் பாதுகாப்புக்கு வந்த பிறகு இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட சேதம் நடந்தது கிடையாது. ஆனா ஒரே ஒரு பிரச்சனை, 2 பேரும் கட்டுப்பாடு இல்லாம வெளியில ஓடிட்டாங்கன்னா அவ்வளவுதான், சுத்து வட்டாரத்துல செய்தி பரவிடும், லக்கியும் கூப்பரும் தப்பிச்சுட்டாங்களாம். அப்படி நிறைய தடவை அலைஞ்சு சிங்கப்பூர்ல ரஜினிகாந்த் ஸ்ரீதேவியை தேடின மாதிரி பிரியான்னு ரோட அலைஞ்சு கண்டுபிடிச்சிருக்கிறோம் இவங்கள. ஒரு வாட்டிலாம் 10 கிலோமீட்டருக்கு அங்காலேயே போயிட்டாங்க. ஏன்னா அவ்வளவு வேகமா ஓடுவாங்க. பின்பக்கத்தால ஓடும்போது கயோட்டிஸோட அப்படியே அவங்களும் ஓடி போயிடுவாங்க. ஆனா இந்த கிறிஸ்துமஸுக்கு எங்க லக்கி ஒரு சூப்பர் கிஃப்ட் கொடுத்துருக்குறா. 7 குட்டிகள் போட்டிருக்குது. 7மே ஒவ்வொரு வண்ணத்துல கரடி குட்டி மாதிரி நல்ல கொழுன்னு இருக்குது பாருங்க. நத்தார் புது வருட பரிசாக இந்த 7 உயிர்கள் எங்களுக்கு கிடைச்சதை நான் இந்த ஆண்டு எங்களுக்கான ஒரு அதிர்ஷ்டமா தான் நம்புறேன். ஒரே ஒருத்தர் மட்டும் இன்னும் கோச்சிக்கிட்டு தனியா மறைச்சு பாக்குற மாதிரி அம்மா கிட்டே வர்றாரு. இல்ல, அதை பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அதுதான் அவருக்குன்னு ஸ்பெஷல் சவுண்ட் எஃபெக்ட். பியோர் பிரீட் வெட்டை நாய், அதாவது டர்க்கிஷ் கங்கல்ங்கிறதுனால இந்த குட்டிகள் நல்ல விலைக்கு போகும். ஆண் குட்டிகள் $1500, பெண் குட்டிகள் $2000 வரையும் கூட விற்கலாம். ஆனா இது வரைக்கும் எத்தனைய விற்கிறது, எத்தனைய வச்சுக்கிறது என்ற முடிவுக்கு நாங்க இன்னும் வரையில. குறைஞ்சது 2 பேரையாவது புதுசா எங்களோட வச்சுக்கொள்றதா இருக்கிறோம். இவர்களுடைய பயணம் எங்களோட தொடரும். சின்ன குட்டிகளை ஏற்கனவே பர்சனாலிட்டி தெரிய ஆரம்பிச்சிட்டு இருக்கு. சில குட்டிகள் நல்ல தைரியமா இருக்குது, சிலது கடலியா இருக்குது, சிலது சாப்பாட்டு ராமனா இருக்குது. ஒரே சாப்பிட்டு தூங்குறது தான் வேலை, அதுவே வாழ்க்கைங்கிற மாதிரி. அவர் ஒருத்தர் மட்டும் கொஞ்சம் மூடியா எப்ப பார்த்தாலும் ஒரு ஓரமா உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அவர் இப்போ அம்மா கிட்ட பால் குடிக்கிறாரோ எனக்கு தெரியல. ஆனா வெயிட் அதெல்லாம் பார்த்தா நல்லா தான் இருக்கிறாரு. ஸோ தனியா நைட்ல தனியா குடிக்கிறாரோ என்னவோ தெரியல. ஆனா பகல்ல வர நேரம் எல்லாம் அந்த இவங்களோட சேர்ந்து சண்டை பிடிக்கிற அந்த குணம் எல்லாம் கிடையவே கிடையாது. இந்த டர்க்கிஷ் கங்கலை பத்தி சொல்லணும்னா, நீங்க டாக்குமெண்ட்ரி சீரீஸ் பாக்குற ஏதாவது ஒரு சைட்ல, இந்த நேஷனல் ஜியோகிராபிக் அப்படி ஏதாவது ஒரு சைட்ல போய் பாத்தீங்கன்னா நிறைய டாக்குமெண்ட்ரிஸ் இருக்கு. இப்படிதான் நான் ஒருக்கா மேப்போர்ட்ல இருந்து ஒரு டாக்ஸியில ஃபார்ம் வாசல்ல இறங்க 2 பேரும் என்ன கண்டுட்டு ஓடி வந்துட்டீங்க வரவேற்புக்கு. அந்த டாக்ஸி டிரைவர் கீழே இறங்கவே மாட்டேன்னுட்டான். அவன் சொல்லிட்டான், இந்த 2 நாயை பத்தின டாக்குமெண்ட்ரி நேத்து தான் நான் பார்த்தேன். இது டர்க்கிஷ் கங்கல் நாய் வகை, வேட்டையாடி கழுத்தையே கடிச்சு கொண்டுடும், அதனால நான் இறங்க மாட்டேன், நீ இப்படியே காசை தந்துட்டு ஓடுன்னுட்டான். அடே ப்ளீஸ், சூட்கேஸை தூக்கித்தான். நான் கடைசி வரைக்கும் இறங்கவே இல்லை. அந்த அளவுக்கு பயம். புதுசா வர்ற அமேசான் டிரைவர்ஸ் யாருமே இறங்க மாட்டாங்க. அதனாலே நாங்களும் வார்னிங் போர்ட் போட்டிருக்கிறோம். என்ன இவேலும் ஓடி வந்த உடனே வாகனத்துக்கு மேல காலை வச்சு ஜம்ப் பண்ண தொடங்கிடுவினோம். அந்த பயத்துல ஒருத்தரும் வந்தாலும் வெளியில இறங்க மாட்டினோம். அது என்ன முக்கியமா பாத்தீங்கன்னா, இந்த நாயோட உடல் அமைப்பு, அது பெரிய உடல், நல்ல மஸ்குலர் பில்டா, அகலமான மார்போட, வலுவான கால்கள், நல்ல உயரமான நாய். அதுவும் கால்ல தூக்கி ஒரு மனிதனுக்கு மேல போட்டா தோல் மேல போட்டு கொண்டு நிற்கக்கூடிய அளவுக்கு நீளமான உடம்பு. உலகிலேயே நல்ல மிக வலுவான பைட் ஃபோர்ஸ் இருக்கிற நாய்கள்ல முக்கியமானது டர்க்கிஷ் கங்கல். அதாவது கட்டிச்சா ஒரு பெரிய சதத்துண்டு வழியில வந்துடும். அதோட பாத்தீங்கன்னா ஓநாய், கயோட்டிஸ் இவையிலே தனியா கடிச்சு கொண்டுடுவீங்க. அந்த பைட் ஃபோர்ஸ் என்று சொல்றது டர்க்கிஷ் கங்கலுக்கு மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஆனா பாத்தீங்கன்னா அவங்க ஓவர் ஃப்ரெண்ட்லியும் இல்ல, ஓவர் அக்ரெசிவும் இல்ல. தாங்க தான் பாதுகாப்பு எடுத்த குடும்பத்தோட நல்ல ஜென்ட்லா இருப்பாங்க. நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பழக்கி விடுற குழந்தைகள் அவரோட நல்ல மெதுவா அன்பா நடந்து கொள்வாங்க. ஒரு நாளும் கடிக்க போறதோ பயமுறுத்துறதோ கிடையாது.
அதுவும் எனக்கு நல்ல ஒரு ஆச்சரியமான விஷயமா இருந்தது வந்து, நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டிருந்த லக்கி கர்ப்பமானதுக்கு அப்புறமா ஆளே மாறிட்டான். அதுக்கப்புறம் அந்த அவசரம் இல்லாம, பதட்டம் இல்லாம, தேவையில்லாம உடம்ப அழுக்காம குழுக்காம என்ற மாதிரி தானே ஒரு இடத்துல இருந்துருவா. அவன் நடக்கிற விதம், பார்க்கிற விதம் எல்லாமே சொன்னது ஆள் வந்து கன்சீவ் பண்ணிட்டான்றது அது அப்படியே தெரிஞ்சது. அவள் ஒரு வித்தியாசமா தெரிஞ்சது. இதுல இருந்து நான் யோசிச்ச விஷயம், மனிதர்கள் மட்டும் இல்ல, மிருகங்களிடமும் கூட அந்த தாய்மை உணர்வு என்பது ஒன்றுதான். இது ஒரு ஆரம்பம் மட்டும்தான். லக்கி, கூப்பர் மற்றும் எங்களுடைய கிறிஸ்துமஸ் குட்டிகள் வளரும் பயணம் இன்னும் நிறைய இருக்குது. இந்த பயணத்தில் நீங்களும் எங்களோடு இணைய வேண்டும் என்றால் மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் மலர்வோம்.